கன் பவுடர் பொடி மசாலான்னு சொல்கிற இந்த இட்லி பொடியை நல்ல டேஸ்டியாக பண்ணலாம். தட்டு இட்லி ஸ்பாஞ்சியாக போட்டு அதில் நெய் தடவி அதுக்கு மேலே இட்லி பொடி போட்டு சாப்பிட்றப்ப நல்ல ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். சாதா இட்லி தோசை எது மேலே போட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு பூண்டு நல்லா நச்சு போட்டுக்கிடுவோம். நச்சு போட்டோம்னாக்கும் அது நல்லா வெந்து வரும், நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதுக்காக நம்ம ஏதாவது இடிக்கல் எதுலையாவது வச்சு நல்லா நசுக்கிக்கிடுவோம். நசுக்கி இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை போட்டோம்னா சட்டி கருப்பாயிரும். அதனால் அது கடைசியில் போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறணும். இதில் ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் நல்லா காய வச்சுக்கிறணும். சன்ட்ரை பண்ணால் நல்ல அது ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் காய வச்சு அரைச்சி பாருங்கள். 10 காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறணும், கலர் கிடைக்கிறதுக்காக. சாதாரண மிளகாய் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி சில்லி போடுறோம். பெருங்காயத்தூளாகவும் போட்டுக்கிறலாம். நல்ல கெட்டி பெருங்காயத்தை இப்படி தனியாக எண்ணெய் ஊற்றி வறுக்காமல் அந்த வத்தலோடு சேர்ந்து வறுந்துட்டால் அதுவும் நல்லா பொரிஞ்சு புஷ்ஷுன்னு வந்துடும், உப்பி வந்துடும். இது அரைக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். மணமும் நல்லா இருக்கும். கட்டி பெருங்காயம் நல்ல பிராண்டு வாங்கி போடுங்க. திருப்பி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், அதில் உளுந்து 2 மடங்கு, இதில் பாதி அளவு கடலைப்பருப்பு போட போகிறோம். கடலைப்பருப்பு சீக்கிரம் வறுந்துடும். அதனால் உளுந்தை ஒரு 3 நிமிஷம் தனியாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கிறணும். இது ஸ்பீடில் வச்சே வறுக்கக்கூடாது, எங்கனையாவது கருப்பாயிரும். எல்லாம் ஒரே கலரில் இருக்கணும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாதி அளவு கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, அதை போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு இதுக்கு கருவேப்பிலை தேவையில்லை. இந்த கன் பவுட்ருக்கு நம்ம கொஞ்சோண்டு போட்டோம்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடின்னா நிறைய கருவேப்பிலை போடலாம். இதில் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் போட்டு வறுக்கிறப்ப எண்ணெய் தேவைப்படாது. நல்லா பொரிஞ்சு வந்துடும், முறுன்னு வந்துடும். அப்பளம் மாதிரி பொரிஞ்சிடும். அந்த கலரும் அப்படியே கிடைக்கும். எங்கேயுமே அந்த கருவேப்பிலை கருப்பாகாது. அதனால் நம்ம உளுந்தில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது எல்லாம் வறுத்து முடித்தாச்சு. இதில் நம்ம தட்டி வச்ச இந்த பூண்டை வறுத்துக்கிறணும். ஓரளவுக்கு நான் இந்த கலர்லேயே எடுத்துட்டேன். ரொம்ப ரெட்டிஷ் ஆனால் அது கொஞ்சம் முறிஞ்சு போயிடும். அந்த கலர் ரொம்ப மாறிடும். அதனால் இதில் இந்த கலரில் எடுத்தோம்னாக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சட்டியில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னாக்கும் அது கொஞ்சம் சூட்டில் வெந்துக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அது வாட்டுக்கு சூடில் வெந்துக்கிறோம். வத்தலை மாத்திரம் அரைச்சிட்டு 2வது பருப்பு போட்டு அரைச்சோம்னா நல்ல கலர் கிடைக்கும். நல்ல மிளகாய் அரைஞ்சிரும். இப்போ எல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் நல்ல பவுட்ரு ஆனதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைக்கணும். பூண்டை போட்டு அரைச்சதுக்கப்புறம் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டாலும் தண்ணி விடும், பூண்டு போட்டாலும் தண்ணி விடும். அதனால் ஒன்றொன்னா தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க. எடுத்து நல்ல டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். இதுக்கு நம்ம தட்டு இட்லி போடுறோம். ஒரு தட்டு மேலே அப்படியே எண்ணெயோ நெய்யோ தடவி, நல்லெண்ணெய் தடவி இட்லி போட்டால் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இலை மேலே போட்டோம்னாக்கும் நம்ம எதுவுமே தடவ வேண்டியதில்லை. அப்படியேவும் இட்லி மாவை ஊற்றி போட்டுக்கிறலாம். உள்ளே ஒரு இட்லி தட்டை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த இலை இருக்கிற தட்டை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இட்லி வருது. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா மடக்க வருது, சுருட்டை வருது. பார்த்திங்களா? இட்லி மாவு வீடியோ ஏற்கனவே அந்த ரெசிபி 2-3 தடவை போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. மிக்சியில் மாவரைச்சி இட்லியை வைக்கிறது, கிரைண்டரில் ஆட்டிடுறது எல்லாமே போட்டிருக்கேன். இட்லி மாவு நிறைய போட்டிருக்கேன். இப்போது இது மேலே நெய் போட்டுக்கிட்டு அப்படியேவும் பொடியை தூவிக்கிற வேண்டியதான். பொடி கூட்டு குறைச்சி போட்டுக்கிறது நம்ம ஆப்ஷன் தான், போட்டுக்கிறலாம். இது சட்னி சாம்பாரோடும் சாப்பிட்லாம். இப்படியே தனியாக சாப்பிட்டாலும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிட்றாங்க. இது அப்படியேவும் தனியாக இட்லி வச்சும் கொடுக்கலாம். சட்னி அரைக்க முடியாத நேரங்களில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.